வணக்கம் நண்பர்களே. யூனிட் 2ஓட 20th கிளாஸ் 20வது கிளாஸ். இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு நிர்வாகம். ஸோ சிலபஸில் சர்டன் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பர்டிகுலராக வந்து குரூப் 2A வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ புது சிலபஸ் எப்படி இந்த டாபிக் வச்சு கொஷின் கேட்பாங்க, இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், அதே மாதிரி எப்படி நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு எப்படி நாங்கள் நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்ஸுக்கு ரிவைஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், அப்ஜெக்டிவ் கொஷின் கேட்டா எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி சில கொஷின்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த டாபிக் பேஸ் பண்ணி. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ்ல ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்குள்ள போகலாம். ஸோ தமிழ்நாடு நிர்வாகம், இதுக்கு கீழே தலைமைச் செயலகம், தலைமைச் செயலாளர், அதுக்கப்புறம் கூடுதல் தலைமைச் செயலாளர். ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே நேச்சர், எவல்யூஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து ஃபேக்ட்ஸ், சர்டன் ஃபேக்ட்ஸை பார்த்துட்டு வாட் ஆர் த ரோல்ஸ் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி அண்ட் செக்ரட்டரியேட், சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி, இந்த பார்ட் எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி ஹைரார்கி, இதுதான் ஆக்சுவலா சீஃப் மினிஸ்டர் கீழே மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? இந்த ஹைரார்கி தான் யூஸ்வலா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். பட் நம்ம ஸ்டேட்ல ஃபாலோ பண்றது மோர் ஆர்ல சேமா இருக்கும். பட் சர்டன் பவர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் as per the rules of the corresponding state government. ஸோ இன்னைக்கு கிளாஸஸ்ல நம்ம பேசிக்கா என்ன பார்க்க போறோம்னா, செக்ரட்டரியேட்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதுல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக சீஃப் செக்ரட்டரினா யாரு, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரினா யாரு, பிரின்சிபல் செக்ரட்டரினா யாரு, அவங்களோட ரோல்ஸ் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்கள யாரு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, யாரை ரிமூவ் பண்ண முடியும், எப்போ ரிட்டையர்ட் ஆவாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் தான் அதை நம்ம பார்க்க போறோம். இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, இதை அப்ஜெக்டிவ் டைப்ல கொஷின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸா கேட்டா எப்படி கேட்பாங்க சார் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ இன்கேஸ் கொஷின்ஸை ஈஸியா கேட்கணும்னா அந்த மாதிரி கேட்கலாம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி இன் தமிழ்நாடு கேபினெட் மீட்டிங்? கேபினெட் மீட்டிங் நடக்குது இல்லையா? அதுல தமிழ்நாட்டோட முதன்மை செயலாளரோட ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி 1 2 3 ஆர் இது ஏபிசிடி கொடுத்து, ஏபிசிடி டைப் கொடுத்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மாடல்ல கேட்கலாம். யூஸ்வலா அந்த காம்பினேஷன்ல கொடுத்து கேட்பாங்கல்ல. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். சீஃப் செக்ரட்டரி ஆக்ட் அஸ் அ பிரின்சிபல் அட்வைசர் டு த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆக்சுவலி இந்த பாயிண்ட் கரெக்ட். நான் திரும்ப சொல்றேன், இந்த டைம் வந்து உங்களுக்கு கொஷின் கொடுத்து நான் சால்வ் பண்ணல, இந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சீஃப் செக்ரட்டரி ப்ரிப்பேர்ஸ் அஜெண்டா ஆர் ஸ்டேட் கேபினட் மீட்டிங் அண்ட் என்ஷூர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இட்ஸ் டெசிஷன். இந்த பாயிண்ட்டும் கரெக்ட். Chief Secretary is appointed directly by the President of India from among the IAS officers, senior IAS officers. இந்த பாயிண்ட் தப்பு. யார் அப்பாயின்மெண்ட் வாங்கினா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ 3 வராதுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஏன் இதை காமிக்கிறேன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் மாடரேட்டா டிஃபிகல்ட்டா கேட்கலாம்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது பியூரா வந்து ஃபேக்சுவல் பார்ட். பாலிட்டியில நம்ம பார்த்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பிரியாம்பிள், டிபிஎஸ்பி மாதிரி லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. மனப்பாடம் பண்ணி அதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மனப்பாடம் பண்ணி கொஷின்ஸ் வந்தா எலிமினேட் பண்ணி போடுற ஒரு ஃபேக்சுவல் பார்ட் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ கண்டென்ட்டை நான் டெலிவர் பண்ண முடியுமோ அந்த டெலிவர் பண்ணது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எது ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக எடுத்துக்கணுன்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்து வரப்போற வீடியோல நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பிபிடியே உங்களுக்கு மோர் தான் எனஃப். கிளாஸ் நடத்திட்டு இந்த பிபிடியை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த பிபிடி வச்சு அடிஷ்னலா எங்கேயாவது நீங்க டெஸ்ட் எழுதுறப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை மட்டும் எழுதிக்கிட்டு அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன டாபிக். இருக்கிற யூனிட் 2 சிலபஸ்லயே ரொம்ப சின்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சிலபஸ் கொஞ்சம் வைடா கொடுத்துருக்காங்க. இ கவர்னன்ஸ், மற்ற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் செக்ரட்டரியேட் தலைமை செயலகம். ஆக்சுவலா இப்போ சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் ஒரு பாலிசி கொண்டு வராங்க இல்லையா, திட்டம் கொண்டு வராங்க இல்லையா, ஸ்கீம் பாலிசி. அந்த ஸ்கீம் அண்ட் பாலிசிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற பெரிய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எதுனா இதுதான் ஸ்டேட் செக்ரட்டரியேட். ஸோ தலைமைச் செயலகம் கீழே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 43 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ யூஸ்வலா வந்து 30 to 15 to 50 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒன்றுக்கும் சேஞ்ச் ஆகும், ஒரு ஸ்டேட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 43 டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ
ஸோ ஸ்டேட் செக்ரட்டரியேட் கீழே, ஸ்டேட் செக்ரட்டரியேட் யூஸ்வலாக அந்த பில்டிங் பார்த்துருப்பீங்க. ஸ்டேட் செக்ரட்டரியேட் கீழே தான் வந்து இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் அஸ் வெல் அஸ் அதர் செக்ரட்டரிஸ், இந்த ஸ்டேட் செக்ரட்டரியேட்லாம் அவங்களோட ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த 43 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் தான் உங்களுக்கு சிலபஸ். இதை தாண்டி டீடைல்டா, ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் செக்ரட்டரியோட ரோல், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியோட ரோல், ஜாயிண்ட் செக்ரட்டரியோட ரோல், பிரின்சிபல் செக்ரட்டரியோட ரோல்ஸ், இந்த ரோல்ஸ் மட்டும் இல்லாம சிலபஸ்ல அடுத்த டாபிக்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை தாண்டி அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்த 43 டிபார்ட்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் தமிழ்நாட்டில் ஸ்பெஷலா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி சிஸ்டம் ஸ்கீம், அதே மாதிரி மகளிருக்கான 1000 ரூபாய் காசோலை கொடுக்குறாங்க அந்த ஸ்கீம், இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா அந்த 43 டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே, அதுவும் உங்க சிலபஸ்ல. அதை தாண்டி எந்த மோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதுதான் உங்களோட பார்ட் கவர்னன்ஸ் பார்ட். ஸோ சிலபஸை தனித்தனியா டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுல இருந்து தான் அதை டிரைவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்டேட் செக்ரட்டரியேட் கீழே 43 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு டைமென்ஷன் இருக்கு. இதுதான் யூஸ்வலா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990 டயார்கின்னு ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. டயார்கினா என்னன்னா டியூவல் ஹெட்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட், கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொலிட்டிக்கல் ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் இருப்பாங்க, நிர்வாக தலைவர் அண்ட் அரசியல் தலைவர். பொலிட்டிக்கல் ஹெட் யாருன்னா அமைச்சரா இருப்பாங்க. எம்எல்ஏ எலக்டட் நபர்கள்ல சில பேர் வந்து அமைச்சரா இருப்பாங்க, மாநில அமைச்சர்களா இருப்பாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர், என்விரான்மெண்ட் மினிஸ்டர்னு சொல்லி மினிஸ்டர் அமைச்சரா இருப்பாங்க. இதுதான் ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே அரசியல் தலைவர், நிர்வாக தலைவர். அரசியல் தலைவர் வந்து மோஸ்ட்லில அரசியல் தலைவர் யாருன்னா அமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ். அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யாருன்னா செக்ரட்டரிஸ். ஆக்சுவலா இதுலதான் உங்களுக்கு அந்த பிரின்சிபல் செக்ரட்டரின்னு ஒரு போஸ்ட் வரும். பிரின்சிபல் செக்ரட்டரி ஆர் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட், டு த டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கு கீழே தான் ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இப்போ இன்ன வரைக்கும் நான் அவுட்லைன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், கிளாஸஸ்குள்ள போல. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 43 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க, இதெல்லாம் தான் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. பட் இந்த டிபார்ட்மெண்ட், சர்டன் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற சர்டன் ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், தமிழ்நாட்டுக்காகவே சில ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ற டிபார்ட்மெண்ட் யாரு, அந்த ஸ்கீம் கீழே என்ன இருக்குன்றதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கீழே வரக்குள்ள உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் வித் தமிழ்நாடு செக்ரட்டரியேட். சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து செக்ரட்டரியேட், தலைமைச் செயலகம். ஆக்சுவலா தலைமைச் செயலகம் எல்லாருக்குமே தெரியும் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், சென்னையில இருக்கிற சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு கீழே நிறைய பவர்ஸ் இருக்கு. பாலிசி ஃபார்மேஷன், லெஜிஸ்லேட்டிவ் ஓவர் சைட், ஃபினான்ஷியல் அத்தாரிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ்ன்னு சொல்லி இதை ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சைட்ல ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும், லெஃப்ட் சைட்ல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும், ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு தமிழ் இருக்கும். எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் ஆர்லெஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதனால உங்களுக்கு இது பிரச்சனையா இருக்காது. செக்ரட்டரியேட்டோட பேசிக் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டு அசிஸ்ட் த மினிஸ்டர் டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ரோல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மினிஸ்டர் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேளாண்மை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அந்த ஸ்கீமை பாலிசி மேக் பண்றது மட்டும் இல்லாம அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் சோஷியல் ஆடிட்டிங் பண்றது, ஆர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்றது. இந்த மாதிரி 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு தமிழ்நாட்டில். 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து எஸ்டிஏடி, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கீம் கீழே எல்லா எஸ்டிஏடிலையும் ஒரு ஸ்விம்மிங் பூல்னு ஒரு பாலிசி கொண்டு வராங்க. ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தண்ணி ஒழுங்கா இருக்கா இல்லையா, குளோரின் ஒழுங்கா யூஸ் பண்றாங்களா இல்லையா, அதிகமா யூஸ் பண்றாங்களா இல்லையா, இந்த மாதிரி ரிவ்யூ பண்றதுல ஆரம்பிச்சு, பாலிசி மேக்கிங்ல இருந்து ரிவ்யூ பண்றத ஆரம்பிச்சு இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் பார்த்துக்க வேண்டிய ஜாப் தான் செக்ரட்டரியேட் ஜாப். ஸோ இதுதான் மெயின் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ்னா, ஒரு பாலிசியை மேக் பண்றது, பாலிசி அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மேக் பண்றது யார் மேக் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இப்போ அக்ரிகல்ச்சர் கீழே, வேளாண்மை கீழே எங்களுக்கு இது தேவைன்னு சொல்லி செக்ரட்டரி ப்ரொபோசல் கொடுப்பாங்க. ஆர் எங்களுக்கு இது தேவைன்னு சொல்லி ஒரு மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாலிசியை மேக் பண்ணி அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் செக்ரட்டரியேட்டோட வேலை.
ஸோ பர்டிகுலரா மாநில அரசோட திட்டங்களை வகுத்தல், ஃபார்ம் பண்றது. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பிஇடி பீரியட், பிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஸ்கீமை கொண்டு வரலாம். மற்ற ஸ்டேட்ல கிடையாது, நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லி ஒரு பாலிசியை டிராஃப்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற ப்ராசஸ்லாம் இவங்க பார்த்துப்பாங்க. அதே மாதிரி டு கோஆர்டினேட் த ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 43 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 43 டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இப்போ புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லம் தேடி கல்வின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஆப்வியஸ்லி ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் இல்லையா, ஹையர் எஜுகேஷன் சேர்த்து வருது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், அது யார் கீழே வருது? அது லேபர் மினிஸ்ட்ரி கீழே வரும். இன்கேஸ் ஃபர்தரா வந்து இதுல ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியும் சேர்க்கணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியை சேர்த்து தான் அதில் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸை கனெக்ட் பண்ணி அவங்க கூட கோஆர்டினேட் பண்றது தான் செகண்ட் ரோல். மூணாவது வந்து பட்ஜெட். பட்ஜெட் வந்து தமிழ்நாடு செக்ரட்டரியேட் தான், செக்ரட்டரியேட்ல இருக்கிற பல டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் கம்பைன் பண்ணி தான் அந்த பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்றது கிடையாது. சாரி, ப்ரெசென்டட் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர், சப்மிட்டட் பை த கவர்னர். பட் ரெடி பண்றது யார் ரெடி பண்ணுவாங்கன்னா செக்ரட்டரியோட ரோல் தான். அதே மாதிரி லா, ஒரு சட்டங்களும் பர்டிகுலரா வந்து சட்டம் வகுக்கிறது, விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை உருவாக்குறது, இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா செக்ரட்டரியேட் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ அவங்க அதோட 4 இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ், செக்ரட்டரியோட 4 இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நிர்வாக ஆதரவு. எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட்னா என்னன்னா, இப்போ முதலமைச்சர் நிறைய ஃபேக்டர்ஸை வந்து இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல்ஸா வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றது யார் அப்படின்னா செக்ரட்டரியேட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபார்முலேட் பண்ணி எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றது அவங்க தான் பண்ணுவாங்க. ப்ரொவைட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் டு த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த கேபினெட் மினிஸ்டர்ஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ், implements government policies effectively at the grassroots level. எக்ஸாம்பிள், இப்போ மதிய சந்தைன்னு சொல்லி ஒரு ஸ்கீமை வந்து யார் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே கொண்டு வராங்க. ஸோ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வர ஸ்கீமை, மதிய சந்தைன்னு ஒரு ஸ்கீமை இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இருக்கிற கிராமத்துல பர்டிகுலரா நகர் பஞ்சாயத்து இந்த மாதிரி பல இடத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பல டிபார்ட்மெண்ட்ஸோட கோஆர்டினேஷன் தேவை. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவரோட கோஆர்டினேஷன் தேவை. டிஆர்டிஏ, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட கோஆர்டினேஷன் தேவை. அத்தனை பேர் கூட கோஆர்டினேட் பண்ணி செக்ரட்டரியேட் தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் லெவல்ல தமிழ்நாடு, சென்ட்ரல் லெவல்னா தமிழ்நாடு லெவல்ல சென்டரா அவங்க தான் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேஷன், ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜிங் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ செக்ரட்டரியேட் தான் ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்டோட பாலிசி. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இந்த ஸ்கீமை தமிழ்நாடு லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்றேன் இல்லையா, அந்த தீம் பண்றேன்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 60% காசு கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 40% காசு கொடுக்குறாங்க. ரெண்டுத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றது. இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வராங்க, அந்த பாலிசியை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பாசிபிள் வேஸ் இருக்கோ அந்த பாசிபிள் வேஸ் எல்லாம் சீஃப் மினிஸ்டர் கிட்டையும் கரஸ்பாண்டன்ட் மினிஸ்டர் கிட்டையும் ப்ரொபோஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஸோ இதுதான் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். ஸோ மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆக்சுவலாக தான் ஒரு ஸ்கீமுக்கு முக்கியமான விஷயம். நான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வரப்போ ஸ்கீமோட ஸ்டேஜஸ் சொல்றேன். எடுத்தோடனே ஸ்கீம் பாலிசி மேக்கிங் பண்றாங்க இல்லையா, அதுக்கு எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கும், கடைசி ஸ்டேஜ் வரைக்கும். ஒன்ஸ் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து ஆடிட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, ரிவியூவிங் ஆர் ஃபீட்பேக்கிங் த ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் அந்த ஸ்கீம் சொல்றேன். அந்த ஸ்கீம்ல முக்கியமான பகுதி வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் த ஸ்கீம். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நீச்சல் குளம் ஸ்கீம் கொண்டு வராங்க. அந்த நீச்சல் குளத்துல வந்து தண்ணி இருக்கா இல்லையா, தண்ணியில குளோரின் போடுறாங்களா இல்லையா, உண்மையிலேயே அந்த நீச்சல் குளத்தை யூஸ் பண்றாங்களா இல்லையா. ஏன்னா நாங்க ஒரு 50 lakhs மணி இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒரு நீச்சல் குளத்தையும் ஸ்விம்மிங் பூலையும் கட்டியிருக்கோம். அது ஒழுங்கா யூட்டிலைஸ் ஆகுதா இல்லையா, உண்மையிலேயே அது எஃபெக்டிவா சர்வீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்றது, மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் பண்றது. ஸோ ஓவர்சீஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்கீம்ஸ் டு என்ஷூர் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் வந்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நெருக்கடியான மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா, இப்போ விழுப்புரத்துல புயல் வந்துச்சு, அதே மாதிரி
ஜாதி பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஜாதி பிரச்சனை வருது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நிலநடுக்கம் வருது. இன்னொரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துருச்சு. இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை ஹேண்டில் பண்றது யாரு பண்ணுவாங்கன்னா செக்ரட்டரியேட் தான். செக்ரட்டரியேட் கீழே இருக்கிற பல டிபார்ட்மெண்ட்ஸ் plays a vital role in managing the disaster, law and order and emergency situations. Next, citizen services, particularly வந்து delivery of public services. இப்போ ஆதார் பேஸ்டு டெலிவரி சிஸ்டம் ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. அது வந்து இ-கவர்னன்ஸ் கீழே வரும். அப்படின்னா என்னன்னா, ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துட்டு போய் நீங்க கை வச்சிங்கன்னா மட்டும்தான். இப்போ ரேஷன் ஷாப், ஸோ ப்ரீஃபேர் ஷாப் இருக்கு இல்லையா, ரேஷன் கடை இருக்கு இல்லையா, அதை போய் உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த நீங்க தான் வாங்குறீங்க பிரிண்ட் அக்சசிபிலிட்டி பேஸ் பண்ணி டெலிவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பப்ளிக் டெலிவரி சிஸ்டம் அஸ் வெல் அஸ் ஸ்கீம்ஸை வந்து கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணி சப்போர்ட் பண்ற சிஸ்டம். நெக்ஸ்ட், ரெட்ரஸல் ஆஃப் சிட்டிசன் சர்வீஸ் கிரீவன்சஸ். ஸோ இப்போ சிஎம் செல்லுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதாவது உங்களுக்கு பிரச்சனை எதாவது இருக்குன்னா, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிரச்சனை, அதை வந்து சார்ட் அவுட் பண்ண முடியல, அதனால நாங்கள் சிஎம் செல்லுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம். இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வந்திருப்பாங்க. ரெட்ரஸல் மெக்கானிசம்னா என்னன்னா, ஸோ நிர்வாகத்துல ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதை செயல்படுத்துறது யாரோட வேலைன்னா செக்ரட்டரியோட வேலை. ஸோ தமிழ் இங்கிலீஷ் போட்டிருக்கேன். இவ்வளவுதான் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். இனிமேல் தனித்தனியா பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். இப்போ சீஃப் செக்ரட்டரி கீழே சில பவர்ஸ் இருக்கும், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிஸ் கீழே பவர்ஸ் இருக்கும், பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் கீழே தனித்தனி டிபார்ட்மெண்டல் பவர்ஸ். அந்த பவர்ஸை பாக்குறப்போ செக்ரட்டரியேட் கீழே தான் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்த பவர்ஸ் இப்போ நம்ம பார்த்த எல்லாருமே வந்து ப்ராடர் பவர்ஸ், ப்ராடர் ரோல்ஸ். அதை சின்ன சின்னதா பிரிச்சு யார் யார் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. இதுதான் ஆக்சுவலா ஹைரார்கி. பொசிஷன்ல இப்படிதான் இருப்பாங்க: சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி. ஸோ யூஸ்வலா சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் வச்சு கொஸ்டின் கேட்கலாம், ரிட்டையர்மெண்ட்டை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். ஆக்சுவலா சீஃப் செக்ரட்டரிக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் டென்யூர் கிடையாது. 5 வருஷம், கவர்னருக்கு இத்தனை வருஷம், பிரசிடென்ட்டுக்கு இத்தனை வருஷம்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸட் டென்யூர் இருக்கு இல்லையா. கவர்னருக்கு ஆக்சுவலா ஒரு கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி ரெஃபரன்சஸ் இருக்கு. பட் இவங்களுக்கு வந்து அந்த ஃபிக்ஸட் டென்யூர் கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஆக்சுவலா 2021க்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 59. 2021 வந்து 59 16 மாத்திருப்பாங்க. பட் சீஃப் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்றவங்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், டிஜிபி அப்பாயிண்ட் பண்றவங்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டியும் அவங்க பதவியில அமர்த்தலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தான் நீங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி. ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து தலைமை செயலாளர், ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி. இதோட ஹிஸ்டரியை பார்த்தலாம். ஏன் அப்படின்னா சிலபஸ்லேயே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நேச்சர், ஆர்கனைசேஷன் அஸ் வெல் அஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் செக்ரட்டரிஸ், இந்த மாதிரி இந்த ஆர்டர்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆரிஜின் ஆஃப் த ஆஃபீஸ். சீஃப் செக்ரட்டரின்ற போஸ்ட் எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் 1799 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இருந்த கவர்னர் ஜெனரல். ஸோ கவர்னர் ஜெனரல் லார்ட் வெல்லஸ்லி பிரபு தான் வந்து 1799 இந்த போஸ்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது எந்த டைம்ல கேட்டாங்க, இதெல்லாம் தான் ஃபேக்சுவல் பார்ட். குவாலிட்டி மாதிரி லாஜிக்கல் பார்ட் இங்கே கிடையாது, ஃபேக்சுவல் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 1799 கிரியேட் பண்ணியிருக்காங்க. யாரு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட் லார்ட் வெல்லஸ்லி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தேர்ட் மோஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, யார் ஃபர்ஸ்ட் சீஃப் செக்ரட்டரி, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் யார் சீஃப் செக்ரட்டரினா, GH பார்லோ. அவர் தான் ஃபர்ஸ்ட் சீஃப் செக்ரட்டரி இந்தியாவில். இந்த போஸ்ட் இது ஜென்ரலா இந்தியாவில், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா வரேன். தென் பிரிட்டிஷ் ராஜ் இருக்கிறப்பயே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அடாப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மெட்ராஸ் ஸ்டேட்லாம் வந்து சீஃப் செக்ரட்டரின்ற ஒரு போஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தப்பே இருந்துச்சு. இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு முன்னாடியே இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ அடாப்ஷன் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். மாநில அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, அந்த போஸ்ட் வந்து தழுவி எடுத்துக்கிறாங்க. அது பிரிட்டிஷ் ராஜ் இருக்கிறப்பே அந்த போஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சில ஸ்டேட்டுக்கு கிடையாது, பட் சில ஸ்டேட்ல இருந்து திடீர்னு ஆக்சுவலா. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போ பிரிட்டிஷ் ராஜ் இருக்கிறப்ப அடாப்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட், பொசிஷன் ஆஃப் த சீஃப் செக்ரட்டரி. இவர் தான் வந்து அப்பர் மோஸ்ட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் செக்ரட்டரியேட்னு சொல்லுவாங்க. அபெக்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும் ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ், சமமானவர்களின் முதன்மையானவர்னு சொல்லுவாங்க இவர். அதாவது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அபெக்ஸ்
ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹைரார்கி யாருன்னு கேட்டா சீஃப் செக்ரட்டரி தான். அப்பெக்ஸ் அப்படின்னா ஹைமோஸ்ட் நிர்வாக பொறுப்புலேயே ஹைமோஸ்ட் கவர்னருக்கு அப்புறம் வேற சீஃப் மினிஸ்டர் எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் போஸ்டிங் மாதிரி ஆயிடும். கவர்னருக்கு அப்புறம் ஹைமோஸ்ட் ஹெட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யாருன்னு கேட்டா சீஃப் செக்ரட்டரி தான். ஸோ இஸ் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் அபெக்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். அபெக்ஸ்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டை வந்து அபெக்ஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஹைமோஸ்ட் கோர்ட், அதுக்கு மேல யாரும் கிடையாது. அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரி தான் ஹெட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஒரு ஸ்டேட்லயும் அதே மாதிரி தான், அதாவது அபெக்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. தலைமை நிர்வாகியும் முதன்மை செயலர் தான் வந்து செயலகத்தின் தலைமை நிர்வாகின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இந்த போஸ்ட் இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் இந்த போஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப்ல எடுத்துக்கோங்களேன். பஞ்சாப்ல பினான்சியல் கமிஷனர் ரேங்க் சீனியர் பினான்சியல் கமிஷனர்ல எந்த கமிஷனர் ரேங்க்ல அதிகமா சீனியாரிட்டி இருக்காங்களோ அவங்களதான் சீஃப் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. உத்தரப்பிரதேஷ்ல ஒரு மாடல் இருக்கும். தமிழ்நாடு மாடல் எப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரை தான் சீஃப் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி முன்னாடி இந்தியா இண்டிபெண்ட் ஆகி 1947 இருந்து 1973 வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். இது வந்து 1973 இந்த கமிஷன் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏஆர்சி கமிஷன் மொராஜி தேசாய் அந்த டைம்ல கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஏஆர்சி ரிஃபார்ம்ஸ் கமிஷன் வந்து 1973 ரிப்போர்ட் கொடுத்தப்போ அந்த ரிப்போர்ட் அந்த கமிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. சீஃப் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்றப்போ சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் நீங்க அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. 1973 அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவரோட போஸ்ட் எப்படி இருக்கணும்னா சீஃப் செக்ரட்டரியோட போஸ்ட் வந்து செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு கீழே நிறைய செக்ரட்டரிஸ் இருப்பாங்களே, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. அந்த ரேங்க்குக்கு ஈக்குவலண்டா சீஃப் செக்ரட்டரி ரேங்க் இங்க கொண்டு வாங்க, சேலரியில இருந்து அலோவன்சஸ் எல்லாமே செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு ஈக்குவலண்டா சீஃப் செக்ரட்டரியை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே தான் சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், சீனியர் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட்டை வந்து பதவியில சீஃப் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி 1973 தான் கொண்டு வருவாங்க. ஸோ இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1973. இதுக்கு கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சீனியர் மூத்த அரசு ஐஏஎஸ் ஆஃபீஸரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நவ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி, சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் யூஸ்வலா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு கேடர், ஸ்டேட் கேடர்னா தமிழ்நாடு கேடர், தமிழ்நாடு சென்ட்ரிக்கா இருக்கிறதா அப்படி சொல்றேன். என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் ஃபார் த செலக்ஷன்? சீஃப் செக்ரட்டரியா முதன்மை செயலாளரா தலைமை செயலாளரா அப்பாயிண்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் கிரைட்டீரியா அப்படின்னா, மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வந்து சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் அதிகாரியில சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர். செகண்ட் போஸ்ட் வந்து சர்வீஸ் ரெக்கார்ட், அவங்களோட அதிகாரியின் சேவை பதிவு, அதிகாரின் செயல்திறன் மற்றும் தகுதி. ஸோ அவங்களோட சர்வீஸ் ரெக்கார்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மெரிட்னா நியாயமா இருந்திருக்காங்களா இல்லையா, இந்த பாயிண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் யூஸ்வலா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. தென் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஸோ அதிகாரி மீறி முதல்வர் நம்பிக்கை தன்மையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தான் ஆக்சுவலா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி, பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி பிபிடியில போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த பிபிடியை வச்சு ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தாண்டி அடிஷ்னலா வேற எங்கேயாவது கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்க நோட்ஸோடய வேலிடேஷன் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் டென்யூர். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 5 years டென்யூர். லோக்சபாவுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து கான்ஸ்டியூஷன்லயே 5 years மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இங்க அப்படின்லாம் ஒரு பொது பதவி காலம்ன்றது ஒரு கான்செப்டே கிடையாது. இது யூஸ்வலா இதுக்கு ஒரு கான்செப்ட் கிடையாது. யூஸ்வலா அப்பாயின்ட் பண்ண சீஃப் செக்ரட்டரி எப்போ பதவி காலியாகும் இல்லை எப்போ ரிட்டையர் ஆவாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு எம்ப்ளாயிஸ். ஸோ தமிழ்நாட்டுல அரசு அதிகாரிகள் எல்லாருமே 60 வயசுல ரிட்டையர் ஆவாங்க. இது புதுசா முன்னாடி 58 இருந்துச்சு, அப்புறம் 59 மாத்தினாங்க, இப்ப 60 பண்ணுவாங்க. அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரி வந்து 60 yearsல ரிட்டையர் ஆவாங்க. இன்கேஸ் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்.
வேணும்னா சீஃப் மினிஸ்டர் நினைச்சாங்கன்னா அந்த அந்த பதவியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சோர்சஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ சீஃப் செக்ரட்டரியோட ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன்ஸா பார்க்கலாம். எக்ஸாம்ஸ்க்கு எப்படி கேட்பாங்கன்னா இந்த இந்த மாதிரி பெரிய பார்ட் மட்டும்தான். இது வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக பாயிண்ட்ஸா போட்டிருக்கேன். எந்தெந்த பாயிண்ட்ஸ் தேவையோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பெருசா போட்டிருக்கேன். ஸோ 1, 2, 3, 4 இந்த பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு தேவை. அதை மட்டும் நான் பெருசா போட்டிருக்கேன். மீதி எல்லாமே படிக்கிறதுக்காக, எது எதெல்லாம் படிக்கணுமோ அதை நீங்க படிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ பெரிய பெரிய பாயிண்ட்ஸ் உங்க வீடியோல தெரிஞ்சா போதும். மீதிய பாயிண்ட்ஸ் வந்து பிபிடியில நான் ஷேர் பண்ற பிபிடியில பார்த்துக்கோங்க. அது படிக்கிறதுக்காக, அட்வான்ஸா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து சோர்சஸ் ஆஃப் பவர்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ சீஃப் செக்ரட்டரின்ற ஒரு போஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால கிடையாது, கவர்னர் பிரசிடென்ட் இருக்கிற மாதிரி. ஸோ இது அவங்களோட அதிகாரம் எங்க மென்ஷன் ஆயிருக்கும்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, விதியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் வந்து ஒரு விதியை கிரியேட் பண்ணும். மாநில அரசு வந்து விதிகளை கிரியேட் பண்ணுவாங்க. ரூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு கவர்மெண்ட் பிஸ்னஸ் ரூல்ஸ் 1978. இது ஏன் இந்த ரூலை கொண்டு வந்தாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரூல் கொண்டு வந்திருப்பாங்க. ரூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃப்ரேம்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஒவ்வொரு மாநில அரசும் அந்த மாதிரி ஒரு விதிகளை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே தமிழ்நாடு அரசு வணிக விதிகள் மற்றும் செயல் அறிவுறுத்தல்கள் பிரகாரம் சீஃப் செக்ரட்டரிக்கு என்னென்னலாம் பவர்ஸ்ன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சில பவர்ஸ், சம் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து கன்வென்ஷன்ஸ் மூலமா, வழக்கமாக சில நாடாளுமன்ற வழக்கங்கள் மூலமா, சில நிர்வாக வழக்கங்கள் மூலமா கொண்டு வந்தது தான் அந்த பவர்ஸ். நெக்ஸ்ட் பிரைமரி ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்வைசர் டு த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ தமிழ்நாடு முதலமைச்சருக்கு முக்கியமான பிரைமரி அட்வைசர் யாருன்னா சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். இவரை தான் பிரின்சிபல் அட்வைசர்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் செக்ரட்டரி வேற, பிரின்சிபல் அட்வைசர் வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிரின்சிபல் அட்வைசர் டு த சீஃப் மினிஸ்டர் ஆன் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ தமிழ்நாட்டோட நிர்வாகத்துல முதன்மை அட்வைசர் அப்படின்னா யாருன்னா, முதன்மை பிரதான ஆலோசகர் யார் அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். நெக்ஸ்ட் provides policy issues and governance input on policy issues and governance matters. ஸோ புதுசா ஒரு பாலிசி கொண்டு வரோம்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள், இப்போ இருக்கிற எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரு ஸ்கீம் டிவைஸ் பண்ணணும். என்ன ஸ்கீம் டிவைஸ் பண்ணணும்னா, அந்த மாதிரி எல்லாருக்கும் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்கீமை டிவைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாலிசி கொண்டு வராங்கன்னா, அந்த பாலிசியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எவ்வளோ நம்ம கிட்ட மணி இருக்கு, எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணலாம், எவ்வளோ மணி ஆகும், ஒவ்வொரு பட்ஜெட் போடுறப்பையும் எவ்வளவு நம்ம கையில இருந்தா நம்ம அலோகேட் பண்ண முடியும்னு சொல்லி இன்புட்ஸ் கொடுக்கறது, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொசீஜர், இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மென்ஸ்ட்ரல் லீவ். எப்படி வந்து மேட்டர்னிட்டி லீவ் இருக்கோ, பிரெக்னன்சி எப்போ லீவ் கொடுக்குறாங்க, அதே மாதிரி மென்ஸ்ட்ரல் லீவ்னா இதை ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணாங்க, அதனால சொல்றேன். மென்ஸ்ட்ரல் லீவ்னா என்னன்னா, பீரியட்ஸ் அப்போ பர்டிகுலரா அந்த 28 டேஸ்க்கு ஒரு வாட்டி வந்து மென்ஸ்ட்ரல் லீவ் கொடுக்கலாம், அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், பெய்டு லீவ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி இது குளோபல் லெவல்ல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் டிஸ்கஷன் போச்சு. அது போறப்போ என்னென்னலாம் கவர்னன்ஸ் இஷ்யூஸ் வரும், இம்ப்ளிமெண்டேஷன்ல எப்படிலாம் வரும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் implications and procedure of proposals of the ministers. ஃபார் எக்ஸாம்பிள், சர்டன் மினிஸ்டர்ஸ் வந்து இப்போ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் சர்டன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் ஃப்ளட்டால அஃபெக்ட் ஆயிருக்கு, அந்த சர்டன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு மட்டும் ஃபண்ட்ஸ் அதிகமாக கொடுங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்குறப்போ அதுக்கும் இன்புட்ஸ் கொடுப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இம்ப்ளிகேஷன், இதெல்லாம் இருக்கிற இஷ்யூஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட், லிங்க் பிட்வீன் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் செக்ரட்டரிஸ். இப்போ சீஃப் மினிஸ்டருக்கு பிரைமரி அட்வைசர் வந்து சீஃப் செக்ரட்டரி தான். முதலமைச்சருக்கு முதன்மை ஆலோசகர் யார் அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி தான். மற்ற டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் கிட்டையும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து கோவிட் டைம் எடுத்துக்குவாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து கோவிட் இம்பாக்ட் இருக்கு, அதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகணும்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதை நீங்க அனுப்புங்கன்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்றது வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். நெக்ஸ்ட், செக்ரட்டரி டு த கேபினெட். இப்போ கேபினெட் செக்ரட்டரின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துல ஒரு போஸ்ட் இருக்கும். பட் இங்க அந்த மாதிரி ஒரு போஸ்ட் கிடையாது. சீஃப் செக்ரட்டரின்னு ஒரு சீஃப் செக்ரட்டரி தான் வந்து அந்த கேபினெட்டுக்கு செக்ரட்டரியா இருப்பாங்க. செக்ரட்டரினா தலைமையா இருப்பாங்க. ஸோ அமைச்சரோட செயலாளராக யாரு இருப்பாங்க அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி.
ஆக்ட் அஸ் அ செக்ரட்டரி டு த ஸ்டேட் கேபினெட் அண்ட் இட்ஸ் சப் கமிட்டிஸ். ஸோ அமைச்சரவை கூட்டங்களுக்கு அஜெண்டானா என்னன்னா, இப்போ கேபினெட் மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 20 பேர் கொண்ட கேபினெட் மினிஸ்டர் மீட்டிங் நடக்குது அப்படின்னா அதோட அஜெண்டா என்னென்னலாம் அஜெண்டாவா இருக்கலாம்னா, இந்த மாதிரி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண போறோம், அந்த பட்ஜெட்டுக்கான அஜெண்டாவா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாலிசி நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம், அந்த பாலிசிக்கான அஜெண்டாவா இருக்கலாம். இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி கேஸ் போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா 69% ரிசர்வேஷனை தூக்க சொல்லி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், கீப்ஸ் அ ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கேபினெட் ப்ரொசீடிங்ஸ். ஸோ கேபினெட் மீட்டிங் ஒன்ஸ் கேபினெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ரெக்கார்ட்ஸ் என்னென்னலாம் பேசினாங்க, என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்போ 10 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணாங்க, 3 பாயிண்ட் தான் முடியும்னு சொல்லி 3 பாயிண்ட்டை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, மீதி 7 பாயிண்ட்டை விட்டுட்டாங்க. இந்த மாதிரி விட்டு போன கண்டிஷன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. ரெக்கார்ட்னா வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது. இப்போ எப்படி சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல ஜட்மெண்ட்ஸ் படிக்கிறப்போ டைப் பண்றாங்களோ, ஆர்குமெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றப்போ டைப் பண்றாங்களோ, அதே மாதிரி டைப் பண்ணி ரெக்கார்டிங் வைப்பாங்க. என்ஷூர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கேபினெட் டெசிஷன்ஸ். ஸோ மாநில அமைச்சரவை வந்து நிறைய விஷயங்களை பேசி பாலிசி மேக்கிங்ல கொண்டு வருவாங்க. அதை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னா, பாலிசியை ஃபார்ம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னு சீஃப் செக்ரட்டரியோட ஜாப் தான். அவர் மட்டும் பண்ண மாட்டார், பல டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சப்போர்ட்டையும் ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சுதான் பண்ணுவாங்க. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் சிவில் சர்வீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு மொத்தமா தமிழ்நாட்டில். 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்டும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஸோ இந்த சர்வீஸ் மட்டும் இல்லாம 48 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. 48 டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் தனித்தனியா பிரின்சிபல் செக்ரட்டரின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணி அவங்களுக்கான ஒர்க்ஸ் கொடுக்கறது, அவங்கள அப்பாயிண்ட் பண்றது, அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்றது, ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே யாரோட ரோல்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் பிரைமரி ரோல் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி. ஸோ சிவில் சர்வீஸ்னா இப்போ இருக்கிற சிவில் சர்வெண்ட் பொது அதிக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹெட்டா இருந்து அவங்க அப்பாயிண்ட் பண்றது, டிரான்ஸ்ஃபர் பண்றது, ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறது எல்லாமே அவங்க தான். நெக்ஸ்ட், சீஃப் கோஆர்டினேட்டர். ஸோ இது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். சீஃப் செக்ரட்டரி கோஆர்டினேட்ஸ் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். செக்ரட்டரி லெவல்ல மொத்தமா கோஆர்டினேட்டரா யார் இருப்பாங்கன்னா சீஃப் செக்ரட்டரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி மீட்டிங் அட் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ், டிவிஷனல் கமிஷனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கூட. இப்போ யூஸ்வலா நான் ரீசெண்டா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மீட் பண்ண போயிருந்தேன். ஸோ அவரு அப்போ பேசிட்டு இருக்கப்போ சொன்னார், இந்த மாதிரி சிஎஸ் மீட்டிங் இருக்கு அப்படின்னாரு. சிஎஸ் மீட்டிங், அதனால எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் நான் கூப்பிட்டு ரிப்போர்ட் கேட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் லேட் ஆகுதுப்பா அப்படின்னாரு. சிஎஸ் மீட்டிங்னா என்னன்னு கேட்டேன். சீஃப் செக்ரட்டரி மீட்டிங் அப்படின்னாங்க. அது மாதிரி ஏன் அதை நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட மீட்டிங் வச்சு 38 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூடயும் எஸ்பி கூடயும் மீட்டிங் வச்சு லா அண்ட் ஆர்டர்ல இருந்து அங்க இருக்க அட்மினிஸ்ட்ரேஷனை ஓவர்சீ பண்றதுக்கு அவர் கோஆர்டினேட் பண்றதுக்கு பவர்ஸ் இருக்கும் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டுக்கு. ஸோ துறை செயலாளர் மற்றும் பர்டிகுலரா வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த மாவட்ட ஆட்சித்தலைவரோட கோஆர்டினேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷனை நிலைநாட்டுறது வந்து எங்களோட வேலையா தான் இருக்கும். ஹெட் ஆஃப் த சர்டன் டிபார்ட்மெண்ட். சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ்வலா இவங்களே ஹெட்டா ஆக்ட் ஆவாங்க. ஸோ இன் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், பொது நிர்வாகத்துறை, அதே மாதிரி பர்சனல் டிபார்ட்மெண்ட், ஊழிய நிர்வாகத்துறை, அதே மாதிரி பிளானிங் திட்டமிடல் துறை, நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட், நிர்வாக சீர்திருத்த துறைகள், சர்டன் டிபார்ட்மெண்ட்ஸ். இது வந்து ஸ்டேட்டு மாறும். தமிழ்நாடு ஸ்டேட்ல சீஃப் செக்ரட்டரி வந்து இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களே ஹெட்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட், கிரைசிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். கிரைசிஸ்னா நெருக்கடிக்கான நேரத்துல நிர்வாகத்துக்கோட தலைவரா யார் இருப்பாங்க, கோஆர்டினேட்டரா யார் இருப்பாங்க அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி தான் இருப்பாங்க. பிளேஸ் a significant role during the crisis. ஃப்ளட்ஸுக்கு அப்போ கிரைசிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த ஸ்டேட், நெருக்கடியான கால நேரத்துல நிர்வாக தலைவரா வந்து சீஃப் செக்ரட்டரி தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோயம்புத்தூர்ல ஃப்ளட்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை சென்னையில வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி டைப்பா இருக்கட்டும், இல்ல புதுக்கோட்டை மாவட்டம், பட்டுக்கோட்டை மாவட்டம், இந்த ரீஜன்லாம் வந்து வறட்சியான மாவட்டம்னு சொல்லுவாங்க. ட்ரவுட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ட்ரவுட்னா வறட்சி, மழையே இல்லாதனால நிறைய பயிர்கள்லாம் எரிஞ்சு போச்சு இல்லை காஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கம்யூனல் டிஸ்டர்பன்சஸ், ஜாதி கலவரங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதை ஹேண்டில் பண்ணி எஃபிஷியண்டா அங்க இருக்கிற எஸ்பி கிட்டயோ கலெக்டர் கிட்டயோ இல்ல அங்க இருக்கிற நிர்வாகத்துறையிலையோ ஒரு
இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் ஃபைனலா சால்வ் பண்ண வேண்டியது வந்து சீஃப் சீஃப் சீஃபுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளானிங் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து லீட்ஸ் டு கோஆர்டினேஷன் அண்ட் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை ரீஜன்லாம் வந்து அதிகமா வெள்ளம் பகுதியால பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த பகுதிகளுக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரி வந்து ஒரு ஸ்கீமா டிவைஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது வரைக்கும் பாத்துக்கிறது அவரோட ஜாப் தான், ஓவரால் அவரோட ஜாப் தான். நெக்ஸ்ட் ரெசிடியூல் அண்ட் மிஸ்லேனியஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இது 7 ஃபங்க்ஷன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இது இல்லாம விட்டு போன நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கோஆர்டினேட்டரா யார் ஆக்ட் ஆவாங்கன்னா, ஒரு சேனலா யார் ஆக்ட் ஆவாங்கன்னா சீஃப் செக்ரட்டரி. ஸோ அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் தான் அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லயே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதர் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டேட்டுக்கும் அதர் ஸ்டேட்டுக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன் அண்ட் அஃபிஷியல் ஷேரிங், அஃபிஷியல் கம்யூனிகேஷன் யார் இருப்பாங்கன்னா சீஃப் செக்ரட்டரி தான் இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி ரெசிடியூல் மேட்டர்ஸ், 43 டிபார்ட்மெண்ட் கீழே இதெல்லாம் கவர் ஆகாதோ அதை எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து இவங்க பார்ப்பாங்க, சீஃப் செக்ரட்டரி தான் பார்ப்பாங்க அந்த ரோலை. அதே மாதிரி ஜோனல் கவுன்சில். ஸோ மொத்தமா 5 ஜோனல் கவுன்சில் இருக்கு. அந்த 5 ஜோனல் கவுன்சிலுக்கும் சீஃப் மினிஸ்டர் ஹெட்டா இருப்பாங்க. ஒரு டைம்லயும் ரொட்டேஷன்ல ஹெட்டா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த 5 ஜோனல் கவுன்சிலுக்கு செக்ரட்டரி போஸ்ட் வந்து ரொட்டேஷன்ல வரும். இப்போ 5 சீஃப் மினிஸ்டர் ஒரு 5 ரீஜனல் கவுன்சில் இருக்கு. அந்த ஒரு கவுன்சிலுக்கும் இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இது 5க்கும் சேர்த்து சதர்ன் கவுன்சில் ஒன்று இருக்கு. அந்த சதர்ன் கவுன்சிலுக்கு ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் ரொட்டேஷன்ல வருவாங்க. அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரியும் அந்த ரொட்டேஷன்ல வருவாங்க. அவங்க தான் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஜெனரல் சூப்பர்வைஷன் ஆஃப் ஸ்டேட் செக்ரட்டரியட். நெக்ஸ்ட் 9th வந்து லா அண்ட் ஆர்டர் பிளானிங் பிளேஸ் வெயிட் அண்ட் ரோல். இவன் தான் இப்போ லா அண்ட் ஆர்டர்னு பாக்குறப்போ ஸ்டேட்டோட டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அவங்க கண்ட்ரோல்ல தான் வரும். பட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் லா அண்ட் ஆர்டர் வந்து பவர்ஸ் யார் கண்ட்ரோல்ல வரும்னா சீஃப் செக்ரட்டரி கண்ட்ரோல் வரும். இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்துக்குவாங்க, சார் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்குவாங்க. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட லா அண்ட் ஆர்டர் பிரைமரி ரோல் யாருக்கு வரும்னா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். பட் ஓவர்சீயிங் ரோல், சூப்பர்வைசர் ரோல் யாருக்கு வரும்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழே வரும். அந்த செக்ஷன் 144 போடுவாங்களே, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, 144 தடை உத்தரவுன்னு சொல்லுவாங்க. அதை ப்ரொவோக் பண்றது, அதை வந்து செயல்படுத்துறது வந்து எஸ்பியா இருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, அனௌன்ஸ்மெண்ட் பண்றது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். அதே மாதிரி தான் இங்கேயும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆர்டர் பை டிஜிபி, பட் சூப்பர்வைஸ் பண்றது, வைட்டல் ரோல் சூப்பர்வைஸ் பண்றது வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது, அதே மாதிரி மாநிலத்தோட திட்டம் விடல், ஸ்டேட் பிளானிங், ஸ்டேட் லெவல் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் அந்த லா அண்ட் ஆர்டர் லெவல்ல பாக்குறது. ஒரு புதுசா இ கவர்னன்ஸ் பேஸ்ட் லா அண்ட் ஆர்டர் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வர்றாங்கன்னா இது தான் பண்ணுவாங்க. தென் ரெப்ரசன்டேஷன் அண்ட் அட்வைசரி ரோல்ஸ். ஸோ பர்டிகுலரா இப்போ ஆனுவல் லெவல்ல சீஃப் செக்ரட்டரிஸ் கான்ஃபரன்சஸ் ஆர் கான்க்ளேவ்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. வருஷம் வந்து இந்தியாவில் மொத்தமா 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. அந்த 28 ஸ்டேட்ஸும் வந்து இயர் எண்டில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர் கான்க்ளேவ் கண்டக்ட் பண்ணுவாங்க, சீஃப் செக்ரட்டரிஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆனுவல் கான்ஃபரன்சஸ் அட்டன் பண்ற, இந்தியாவை தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு பர்சன் தான் சீஃப் செக்ரட்டரி. அந்த மாதிரி என்டிசி மீட்டிங்ல, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்ஸ்ல ஒன் அமங் த பிரைமரி மெம்பர் டு அட்டெண்ட். அதே மாதிரி இன்கேஸ் குடியரசுத் தலைவரோட ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கிறப்போ, பிரசிடென்ட் ரூல் நடக்கிறப்போ கவர்னருக்கு யார் அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா சீஃப் அட்வைசர் யார் அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி. ஸோ இவ்வளவுதான் சீஃப் செக்ரட்டரியோட ரோல்ஸ். சீஃப் செக்ரட்டரி ரோல்ஸ் தான் ரொம்ப பெருசு ஆக்சுவலா. கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கேட்கலாம், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு கேட்கலாம். உங்களுக்கு சின்ன பாயிண்டா வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், 10 பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 10 பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அதுக்கு நீங்க படிக்கிறதுக்காக தான் அந்த சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், உங்க ப்ரிப்பரேஷனுக்காக. ஏன்னா ரெஃபரன்சஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சின்ன பாயிண்டா நான் போட்டிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து சீஃப் செக்ரட்டரி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, கூடுதல் முதன்மை செயலாளர். இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும். சில ஸ்டேட்ல அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி 2 பேர் தான் வச்சிருப்பாங்க. அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி எதுக்காக அப்படின்னா, இப்போ 43 டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஒரே சீஃப் செக்ரட்டரியால கண்ட்ரோல் பண்ண முடியாது.
ஸோ சர்டன் டிபார்ட்மெண்ட்ஸ் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் ரூரல் டெவலப்மெண்ட். ரூரல் டெவலப்மெண்ட்லாம் வந்து ரொம்ப பெரிய டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலா. ஏன்னா கிட்டத்தட்ட ரூரல்ல நிறைய பேர் இருக்கிறது பெரிய டிபார்ட்மெண்ட். ஸோ சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பல டிபார்ட்மெண்ட் சேர்த்து அசிஸ்ட் பண்றதுக்கு சில மெம்பர்ஸ் தேவை. அவங்க தான் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிஸ். ஸோ ஆக்சுவலா சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ல ஒரு பர்சனை தான் சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கவங்க எல்லாமே அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிஸா இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து 5 to 6 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே கிடையாது, சில சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. பேஸ்ட் அப்பான் த சீஃப் மினிஸ்டர். சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரேங்க்டு பிலோ சீஃப் செக்ரட்டரி அபவ் த பிரின்சிபல் செக்ரட்டரி. ஸோ பிரின்சிபல் யூஸ்வலா என்ன ஆகும்னா, கலெக்டரா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜிங் டைரக்டரா போவாங்க, இல்ல டைரக்டரா போவாங்க. அப்படியே அதுக்கப்புறம் செக்ரட்டரியா மாறுவாங்க. செக்ரட்டரி டு பிரின்சிபல் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி டு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, அண்ட் ஃபைனலா வந்து சீஃப் செக்ரட்டரியா மாறுவாங்க. இவங்களோட மெயின் ஜாப் என்ன அப்படின்னா அசிஸ்டிங் த சீஃப் செக்ரட்டரி. அசிஸ்டிங் த சீஃப் செக்ரட்டரி. ஸோ முதன்மை செயலாளருக்கு அசிஸ்ட் பண்றது தான் இவங்களோட பிரைமரி ரோல் டு மேனேஜிங் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ரூரல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைமையா இருப்பாங்க. இதுக்கு கீழே தான் பிரின்சிபல் செக்ரட்டரி வரும். பிரின்சிபல் செக்ரட்டரின்றது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி அப்பாயின்ட். ஸோ அடிஷ்னலா பாக்குறப்போ இவங்க தான் வந்து இப்போ அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியா இருக்கிறது. ஸோ ககன்தீப் சிங் பேடி அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இது மாதிரி சர்டன் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் இருப்பாங்க. மீதி எல்லாமே சீஃப் செக்ரட்டரிக்கு அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி இவங்களோட பவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயினா வந்து அசிஸ்டிங் த சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அண்ட் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரின்சிபல் செக்ரட்டரிஸா இருப்பாங்க. ஸோ மெயின் என்ன அப்படின்னா டு மேனேஜ் a specific function on behalf of the chief secretary. ஏன்னா சீஃப் செக்ரட்டரி கீழே 10 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். 10 ஃபங்க்ஷன்ஸ்ல சர்டன் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி அசிஸ்ட் பண்ணுவாங்க. தென் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் ensures policies are effectively implemented with the assisted department. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டே எடுத்துக்குவாங்க, இல்லை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டே எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கு கீழே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பாவர்ட்டி எலிவேஷன், வறுமை ஒழிப்பு, அதுக்கப்புறம் எம்பவர்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் ஃபார்மர்ஸ், விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஸ்கூல் பசங்களை, வில்லேஜ் லெவல்ல இருக்கிற ஸ்கூல் பசங்களோட ட்ராப் அவுட், செக்ஸ் ரேஷியோ, இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு ஃபேக்டர்ஸையும் என்ஷூர் பண்ணி அதை எஃபிஷியண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது வந்து சீஃப் செக்ரட்டரியோட பிரைமரி ரோல். அதுக்கு அசஸ் பண்றது வந்து அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி. இதை தாண்டி டிபார்ட்மெண்ட் வைஸ் அசஸ் பண்றது தான் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ். ஸோ கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சீஃப் செக்ரட்டரி தான் பிரைமரி ரோல். பட் சர்டன் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிஸ் வந்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை தனியாக கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள், இந்த பெங்கல் புயல் வந்துச்சு இல்லையா, பாண்டிச்சேரியில இருந்து திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சு இல்லையா, இதுக்கு ரெஸ்பான்சிபிளா 2 சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்க்ளூசிவா வந்து இப்போ கடலூர் ரீஜன், விழுப்புரம் ரீஜனுக்குலாம் வந்து ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ். ஆக்சுவலா அவர் கடலூர் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டரா இருந்தாரு, அதனால அவர் அப்பாயின்ட் பண்ணி அவங்க எஃபெக்டிவா வந்து அந்த கிரைசிஸை மேனேஜ் பண்ற அளவுக்கு என்னென்னலாம் தேவையோ, அந்த நிர்வாகத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் மேனேஜ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு டேலண்டடான பர்சனை யூஸ்வலா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ஓவர்சீஸ் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆபரேஷன். ஸோ 43 டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்கிற கோஆபரேஷன்ஸை வந்து ஓவர்சீ பண்ணி கோஆர்டினேட் பண்றது அவங்களோட ஜாப். அதே மாதிரி எவாலுவேஷன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சர்டன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரியோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஏன்னா அவங்க அசிஸ்டிங் த சீஃப் செக்ரட்டரி. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 43 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. 43 டிபார்ட்மெண்ட்ல சர்டன் டிபார்ட்மெண்ட்ஸை பிரிச்சு இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் பிரின்சிபல் செக்ரட்டரி. ஸோ செக்ரட்டரி, பிரின்சிபல், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, அதுக்கு கீழே பிரின்சிபல் செக்ரட்டரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க, மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மினிஸ்டருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அசிஸ்ட் பண்றதுக்கு 43 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 43 டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு பிரின்சிபல் செக்ரட்டரிஸை போடுவாங்க. பிரின்சிபல் செக்ரட்டரி எதுக்குன்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அந்த செக்ரட்டரி தான் வந்து அவங்களோட ரோல் தான் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸையும் பாலிசியும் இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஸோ
ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. அவங்களோட ரோல் என்ன அப்படின்னா அந்த சர்டன் டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே எடுக்கிற பட்ஜெட் மேனேஜ்மெண்ட், ஸ்கீம்ஸ், பாலிசிஸ், தென் அங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாலிசி ஃப்ரேம் பண்ற வரைக்கும் அவங்களோட ஜாப் தான். ஸோ மோஸ்ட்லி இதே தான், சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் போடுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் செக்ரட்டரி, செகண்ட் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, தேர்டு தான் பிரின்சிபல் செக்ரட்டரி வருவாங்க. ஸோ மேனேஜர் ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்ட் சச் அஸ் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்ட்டா அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் இதுதான் பாலிசி மேக்கிங். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரிக்கு என்ன அவரோட டாஸ்க் என்ன அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன்ல எந்த பாலிசியை ஃபார்ம் பண்றதும் அவங்க தான் பண்ணுவாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவர் கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே. தென் பட்ஜெட் அலோகேஷன், எங்களுக்கு இவ்வளவு பட்ஜெட் தேவை, ஸ்கூல் கட்டுறதுக்கு இவ்வளவு காசு தேவைன்னு சொல்லி அலோகேட் பண்றது அவங்க தான் பண்ணுவாங்க. அண்ட் அதுல ஏதாவது ப்ராப்ளம், இம்ப்ளிமெண்டேஷன் ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலும் அவங்க தான் சால்வ் பண்ணணும். ஃபைனலா ரிவ்யூவிங் த மெஷர்ஸ். இன்கேஸ் இவ்வளோ ஸ்கூல்ஸ் கட்டணும், அந்த ஸ்கூல்ல இவ்வளோ பெஞ்சு ப்ராப்ளமா இருக்கு, இவ்வளோ போர்டு ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணி பாலிசி மேக்கிங்ல இருந்து ரிவ்யூ வரைக்கும், ஃபீட்பேக் மெக்கானிசம் வரைக்கும் அந்த கரஸ்பாண்டிங் துறை தான் பார்ப்பாங்க, கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் தான் பார்ப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் தான் இந்த பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் ஆர் செக்ரட்டரிஸ். தென் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட், முன்னாடியே உங்களுக்கு சொன்ன பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் வந்து ஓவரால் பர்பஸ் வந்து யாரோடதுன்னா செக்ரட்டரியேட்டோடது. அந்த செக்ரட்டரியேட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அந்த டிமாண்ட்ஸை எடுத்துட்டு போய் சப்மிட் பண்றது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர். ப்ரெசென்ட் பண்றது தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் 43 டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியா பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போய் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க. அதுதான் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எடுத்துமே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இங்க பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் மாதிரி பாலிட்டி மானிட்டரிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து ஃபீட்பேக் அளவு பார்க்கறது வந்து பிரின்சிபல் செக்ரட்டரியோட வேலை. ஸோ கிட்டத்தட்ட நீங்க 3 பேரோட ரோல் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ செக்ரட்டரியேட்டோட பர்பஸ் அம்பர்லா டேர்ம் மாதிரி. சீஃப் செக்ரட்டரி வந்து இருக்கிற 10 ஃபங்க்ஷன்ஸ் நான் சொன்ன அந்த 10 ஃபங்க்ஷன்ஸையும் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த 10 ஃபங்க்ஷன்ஸையும் அசிஸ்ட் பண்றதுக்காக 4-5 அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிஸ் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ அந்த 43 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த 43 டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் தனித்தனியா செக்ரட்டரி கம் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. அவங்க தான் அந்த ஒர்க் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு கிளாஸஸ்ல வந்து செக்ரட்டரியேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரோல்ஸ் முடிஞ்சிடுச்சு. தென் சீஃப் செக்ரட்டரி முடிஞ்சிடுச்சு, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி முடிஞ்சிச்சு, பிரின்சிபல் செக்ரட்டரி முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் என்ன சார் ஒரே கிளாஸ்ல இந்த டாபிக்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. இந்த டாபிக் சின்ன டாபிக் தான். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரோல் பெருசா கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, அதே மாதிரி விஓ வரைக்கும், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வரைக்கும் ரோல்ஸ் பெருசா கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி கவர்னன்ஸ் பாலிசி, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. இந்த பார்ட்டுக்கு அதிகம் வெயிட்டேஜ் கொடுக்கலாம். ஏன்னா இது சின்ன டாபிக் தான். ஆக்சுவலா பார்த்துருக்கிறது தான் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். டாபிக் சின்ன டாபிக் தான். இப்போ ஆர்டிஓட ரோல், டிஆர்ஓட ரோல், as well as VAO, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், இந்த ரோல்லாம் வரப்போ எக்ஸ்க்ளூசிவா தனித்தனி ரோல்ஸ் இருக்கும். அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்க போறோம். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.